அதாவது நீங்கள் குடிக்கிறவன் குடிக்காமல் இருந்தான்னா இல்லை, குடிக்கிறவன் பயன்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னால் விற்கிறவனை வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால் இது ஒரு பக்கம் தடுக்க வேண்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயன்படுத்துகிறவங்கள அந்த எண்ணமே வராமல் தடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அந்த இளம் வயதில் செஞ்சோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-20 வருஷம் கழித்து நம்ம இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள்லாம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் பண்ணணும். நானும் அரசாங்கத்துக்கே கடிதம் எழுதியிருக்கேன், இதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணுங்கள். கல்வித்துறை அமைச்சருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தவறு செய்கிற எல்லா தவறுமே அங்கிருந்தாலும் வருது. இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அதை வச்சு தானே சொல்கிறோம். ஒரு கொலை பண்ணுறாங்க அல்லது ஒரு பாலியலில் ஈடுபடுறாங்க, எல்லாமே தன்னை யாரும் கவனிக்கலை அப்படிங்கிற எண்ணத்தில் தான். அப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அப்போ அந்த ஒரு தனிமனித ஒழுக்கம் வந்ததுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். ஒரு பக்கம் நம்ம சட்டங்கள் போட்டு இல்லை காவல்துறையை முடுக்கி விட்டு இதெல்லாம் செஞ்சாலும் கூட அது நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு பயத்திலே அவங்கள வச்சுருக்க முடியாது. அப்போ அவங்களே அது குற்றவாளிகளே திருந்தணும். நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு திருந்தணும். ஒரு பண்ணாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும்.